just like us. அவர் அதே நேரத்தில் அவர் ஒரு மற்றவர்களைப் போல ஒரு மனிதன் என்பதையும் அவர் மக்களுக்கு நிரூபித்தார். And so he wore bloody vestments. அவர் அதனால மனிதன் காயம் ரத்தம் வருவதனால அவர் அந்த ரத்தக்கரை பிடித்தவராக அந்த வஸ்திரம். I am a priest who is like another Christ. ஒரு குருவானவர் இவர் குருவானவராக இருக்கிறார். அந்த குருவானவர் கிறிஸ்துனுடைய பிரதிநிதி, மறு கிறிஸ்துவாக அவர் பூசை செய்யும்போது மறு கிறிஸ்துவாக. You can tell that I am a man. இப்பொழுது இந்த பலிபூசை நிறைவேற்றும் போது அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, கடவுளுடைய ஸ்தானத்தில் கடவுளாக இருந்து அந்த பலிபூசை நிறைவேற்றுகிறார். So we wear holy and sacred vestments to show that we represent God. இந்த ஆயத்தங்கள் எல்லாம் இந்த வஸ்திரங்கள் எல்லாம் ஏன் அணிகிறார் என்றால் கடவுளை பிரதிபலிப்பதாக அணிகிறார். And this first vestment that Jesus wore is the helmet. இது இந்த துணியானது ஹெல்மெட்டுக்கு சொல்லப்படுகிறது. And when Jesus on Good Friday morning they put over his head a cloth and then they beat him. வெள்ளிக்கிழமை அன்று யூதர்கள் தலையிலே துணியை போட்டு மூடி அவரை முகத்திலே தலையிலே அடித்தார்கள் என்பதை குறிப்பதற்காக இது அணியப்படுகிறது. And you see that it's not very strong. இது பெரிய அதிகமான உறுதியானது கிடையாது. Because our protection is from heaven. So we put on this vestment, touch it to the head like the helmet. And then we wrap it around. So you will not even really see it during the Mass. This is a reminder that our protection is from God. The next vestment that Jesus wore was a white garment. Which we call the alb. And this vestment is the vestment of a fool. Of the insane. Because when Jesus went before Herod mocked Jesus and said, "You are not a criminal, you are crazy." There is nothing more insane, nothing more crazy than being crucified on the cross. And so therefore we wear this garment of the fool. Because the priest is not supposed to please the people or please the world. மக்களை திருப்திப்படுத்தவோ இந்த உலகத்தை திருப்திப்படுத்துவதற்கு அல்ல, கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக உருவானது. It is to please God. கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக. And this is always foolishness for the world. கடவுளை திருப்திப்படுத்துகிற மக்களை உருவான உலகம் என்ன சொல்லும் என்றால் அவர் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லும். And the morning Jesus died, Pilate had him scourged. This is the next vestment, the scourge. And so we wear it around the waist to remind the virtue of purity. And so it has the tassels with which Christ was beaten. And then the next vestment are the handcuffs. And then Jesus was led everywhere on the day of the crucifixion. And it is a reminder that a priest of God must work. As it also stands for the waiter at table. He wears a towel around his arm.
கொடுப்பதற்கான ஒரு வேலைக்காரராக அது குறிக்கும் வேலைக்கார அணியின் உறுப்பாக கருதப்படுகிறது. Yeah, the waiter at the table. And then also he wipes away the sweat from the brow. இன்னொன்று என்னவென்றால் ஆண்டுடைய அந்த வியர்வை துடைக்காம அதற்கு துடைப்பதற்குண்டான துணியாகவும் அது கருதப்படுகிறது. Because unless we work with Christ, we cannot go to heaven. கடவுளுக்கு ஊழியம் செய்யாமல் ஒரு குருவானவர் மோட்சத்துக்கு போக முடியாது. And then the next holy vestment is the cross. ஸ்டோல் என்று சொல்லப்படுகிற இந்த வெஸ்ட்மென்ட் சிலுவையை அடையாளமாக So it's like the cross that Jesus carrying the cross. சிலுவை அந்த தூக்கி செல்லுகிற அந்த இடத்தை குறிக்கின்றது இந்த ஸ்டோல். Hence we put it over the shoulder. குருவானவர் கழுத்திலே அணிகிறார். And this, whenever the priest gives a blessing, always it comes from the cross. எப்பொழுதெல்லாம் மனிதர்களுக்கு குருவானவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார், அணிந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறாரோ அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது? சிலுவையிலிருந்து வருகிறது. When your sins are wiped away, it's the power of the cross. எல்லா விதமான தீமைகளையும் இதிலிருந்து கவர்மெண்ட் ஆசி சென்று விடுகிறது. We are carrying the cross. குருவானவர் சிலுவையை சுமக்கின்றார். But at Mass, we are not carrying the cross. ஆனால் திவ்ய பலி பூசையில் அந்த சிலுவை உண்மையாக சுமப்பதில்லை. At Mass, the priest is nailed to the cross. பூசையிலே குருவானவர் சிலுவையில் அடிக்கப்படுகிறார். சேசுநாதர் சிலுவையில் அடிக்கப்பட்டது போல குருவானவர் சிலுவையோடு அடிக்கப்பட்டு இணைக்கப்படுகிறார். And hence we take the cross and we go like this. குறுக்காக அவர் அணிகிறார் சிலுவை நேரமாக. So that we are nailed to the cross. எனவே இதன் மூலமாக அவர் குருவானவர் And we only wear the stole like this during the Mass. இந்த மாதிரி குறுக்காக அவர் எப்பொழுது ஸ்டோல் அணிவார்? பூசை நேரம் மட்டுமே அணிவார். Every other time the stole. மற்ற ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா நேராக தான். And then we have the greatest act of the divine love, which is to die on the cross for our sins. இது விசேஷமான காரியம் என்னவென்றால் மனிதர்களுக்கு கடவுள் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அந்த பலனை கொடுத்ததன் அடையாளமாக இதை wear the cross behind, wear the cross in front. பின்பக்கமும் சிலுவை இருக்கும், அதே நேரத்தில் முன்பக்கமும் சிலுவை இருக்கும். சிலுவை சுமந்து கொண்டே அந்த பலி பூசை கிடையாது. And this only for the Mass. இது எப்போது என்றால் பலி பூசையின் மட்டுமே இதை பயன்படுத்துகிறது. But Jesus did shed all of his blood so that every man can go to heaven. ஆண்டவர் சிந்திய இரத்தம் ஒவ்வொரு மனிதர்களையும் மோட்சத்துக்கு இட்டுச் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. And there is no way to heaven without his blood and his cross. மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் சேசுநாதருடைய கடவுளுடைய திரு ரத்தத்தின் வழியாக என்று வேறு வழி செல்ல முடியாது. He is the only true God. இவர் இயேசுநாதர் தான் உண்மையான கடவுள். Because he proved it. ஏனென்றால் அதை அவர் நிரூபித்தார். Because he truly died and shed all his blood on the cross. சிலுவையிலே அவர் மரித்து தன்னை கடவுள் என்று நிரூபித்தார். Then he was buried for 3 days dead. 3 நாட்கள் அவர் சிலுவையில் இறக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். 3 நாட்கள். He rose on his own power. தன்னுடைய சொந்த பலத்தினாலே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். And proved that he is God. அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் கடவுள் என்பதை நிரூபித்தார். All of the others that have claimed to be God are all liars. கடவுள் என்று சொல்லப்படும் மற்ற எல்லாம் பொய்யானவை. And most of them were chosen to be God after they were dead for a long time. எல்லாம் கடவுள் என்று சொல்லப்படுகிற மற்றவர்கள் எல்லாம் சில நாட்களுக்கு அழிந்து போனதாக இருக்கின்றது. எதுவுமே உயிர்த்ததில்லை. These are the many false gods of the Hindus. எல்லா இடங்களிலும் பொய் தெய்வங்கள் நாட்டில் இருக்கின்றன. Remember 1000 years ago, there were only a few thousand Hindu gods. 1000 வருஷத்துக்கு முன்பாக சில இந்துக்கள் தான் இருந்தார்கள். But as more evil people died, ஏகப்பட்ட மோசமான மக்கள் பாவத்திலே அவர் மரித்துக் கொண்டிருந்தார்கள். after they were dead, they made them into gods. அவர் இறந்த பிற்பாடு அவர்களை கடவுளாக வணங்க ஆரம்பித்தார்கள். So now there are crores of gods. அவர்கள் கோடிக்கணக்கான தேவதைகள் இருக்கிறார்கள். All are devils. எல்லாமே பேய்கள். The only true God is the one who created the world. உண்மையான கடவுள் என்பது உலகத்தை சிருஷ்டித்த இவர்தான் இயேசுநாதர் தான் கடவுள். Came down on the earth. இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். Let himself die. அவரே தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார். And thousands watch him bleed all his blood out of his body. அவருடைய சரீரத்தில் முழு ரத்தமும் சிந்தப்பட்டது. And then he rose from the dead while soldiers were guarding his tomb
to stop him from rising. அவர் உயிர்த்தெழுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக காவலர்களை போட்டு அந்த கல்லறையை சீல் செய்து அவர் எழுந்திருக்க மாட்டார், காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் தன் சுய பலத்தினாலே, சொந்த பலத்தினால், வல்லதினாலே அவர் உயிர்த்தார். That's why we know that Jesus Christ is the only true God. எனவேதான் நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் உண்மையான கடவுள் என்று ஆராதிக்கிறோம். And he said, all must come to me. அவர் என்ன சொன்னார்னா, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னிடம் வந்து சேர வேண்டும் என்று அவர் சொன்னார். One of his apostles was Saint Thomas. தோமையார் என்பவர் அவருடைய அப்போஸ்தலனாக ஒருவர். And Thomas came here to India 2000 years ago. 2000 வருடத்துக்கு முன்பாக இந்த இந்திய தேசத்திற்கு தோமையார் வந்தார். And he brought Christ here. அவர் கிறிஸ்துவை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்தார். On his way walking from Trivandrum to Madras, he may have walked through here. அவர் கேரளாவிலிருந்து திருவனந்தபுரத்திலிருந்து கால்நடையாகவே சென்னை பட்டணம் வரை சென்று ஆண்டவரை போதித்தார். And he brought Christ right through here. இந்த வழியெல்லாம் எங்கெல்லாம் சென்றாரோ அவர் இயேசுநாதரை எடுத்துக்கொண்டு தான் சென்றார். And Christ wants to remain. கிறிஸ்துநாதர் இந்த அவரோடு எப்பொழுது இருந்தால் இந்த இந்தியாவில் அவர் கடவுளாக இருக்கிறார். And God told Thomas, கடவுள் தோமையாருக்கு சொன்னார், there will always be true followers of Jesus Christ in the Catholic Church in India until the end of the world. இந்த உலகம் முடியும் மட்டும் ஆண்டவரை ஆராதிக்கிற உண்மையான கிறிஸ்தவ மக்கள் இந்த இந்தியாவில் உலகம் முடியும் மட்டும் இருப்பார்கள் என்று அவர் சொன்னார். And there have been for the last 2000 years. இப்பொழுது 2000 வருட காலமாக கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2000 years ago there were only 1000 Hindu gods. 2000 வருடங்களுக்கு முன்பாக சில 1000 தேவதைகள் இருந்தது. Now they have added many more. இன்று அதிகமான அது பெருக்கமடைந்து குலதெய்வம் and the religion changed. அந்த இந்து மதமானது இப்போது மாறிவிட்டது. But 2000 years ago there's only one Catholic God. 2000 வருடத்துக்கு முன்பாக உண்மையான ஒரே ஒரு கடவுள், அந்த கத்தோலிக்க கடவுளாக இயேசு மட்டும்தான். And he has never changed. அவர் என்றும் மாறவில்லை. God is the same yesterday, today and forever. கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். We change because we are weak. நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் நம்ம பலவீனர்கள். God never changes. கடவுள் என்றும் மாறாதவர். So we go and say the mass now. We bring Jesus down on the altar. எனவே இப்பொழுது நான் திவ்ய பலி பூசை நிறைவேற்றப் போகிறார் குருவானவர். இந்த திவ்ய பலி பூசை கடவுள் இந்த பலிபீடத்திற்கு வர இருக்கிறார். எனவே பூசை